யார் கேஸ் போட்டு நீங்க போட்டிருக்கீங்களா கேஸு? நாங்களும் போட்டிருக்கோம் வேணும்னு. சரி, இப்போ அந்த ரொம்ப வருஷமா நாங்க இருக்கோம், அந்த வீட்டை காலி பண்ண மாட்டோம்னு அதுவும் கேஸ் போட்டிருக்கு. கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல, இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? வாங்கினதுதான், ஓனர் வந்து எங்களுக்கு விட்டுட்டாரு. காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த இடத்தினுடைய ஓனர் நீங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ணிருக்குது ஒண்ணு. ஆனா இது ஏற்கனவே இப்போ வந்து அந்த இடத்துல வேற ஆள் இருக்காங்க, காலி பண்ணி தர மாட்டேன்றாங்க, அப்படிதானே? ஆமாங்க சார். ஒண்ணுல இது சம்பந்தமா நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களா கோர்ட்ல? ஆமாங்க சார், 20 வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு. 20 வருஷம்? சரி சரி சரி, யார் கேஸ் நடத்துறான்னு தெரியல, நல்லா கேட்டுங்க. கண்டிப்பா அவங்க வெளியேற்றப்படுவார்கள். எதுக்காக நல்லா கேட்டுங்க. இந்த இஷ்யூ என்னன்னா டைட்டில் டிஸ்பியூட்னுவாங்க. டைட்டில் டிஸ்பியூட்னா யார் ஓனர்ன்றதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அலாட் பண்ணிட்டு நீங்கள் தான் ஓனரு, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஓனர் சொல்லும்போது அதில் பொசிஷனில் இருக்கிறவங்க, அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓனர்ஷிப் இல்லை, அவங்க ஓனர் கிடையாது. அதனால் கோர்ட்டு இம்மீடியட்டாக அவங்கள வெளியேறுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த சொத்தை கண்டிப்பாக ஒப்படைப்பாங்க. நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா 20 வருஷம் நடக்குது. இந்த சூழலில் உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி 20 வருஷமாக நடக்குது ஐயா, தேவையில்லாமல் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு விரைவாக கேஸ் நடத்துறதுக்கு ஒரு டைரக்ஷன் வாங்கினாக்கா இம்மிடியட் நடக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஆல்ரைட், இன்னொரு ரெமெடி இருக்குது. சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று புது சட்டம் ஒன்று போட்டுக்குது. என்னன்னாக்கா மீடியேஷன் ஆக்ட், அதாவது நீங்கள் வந்து சமரச தீர்வு மையம்னு ஒன்று இருக்குது. சட்டப்படி அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப நாள் அது பெண்டிங் இருக்குது, நாங்கள் சமரச தீர்வு மையத்தில் தீர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிங்கனாக்கா, எந்த கோர்ட்டில் பெண்டிங் இருக்குதோ அந்த கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா உடனே அவங்க சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே நீங்களும் எதிராளியும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்கனாக்கா, அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு முடிவு காண முடிஞ்சுன்னா கூட நீங்கள் ஆர்டர் வாங்கிடலாம். 2 வழி இருக்குது. எந்த வழி சரின்றது உங்கள் வக்கீலை கேட்டு முடிவெடுத்துங்க.